ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1262 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரித்தம். இதன் இன்றைய புதிய தலைப்பு நாமகரண சிறப்பு. அவதாரம் ஆகிவிட்டது. பெற்றவர்கள், ஊரில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் ஆயிற்று. லோகம் பூராவுமே அப்போது அநேக சுப சகுனங்கள் தோன்றியதாகவும், வைதீக விருத்தமாக பாஷண்ட மதங்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மட்டும் ஒரே துர்நிமித்தங்களாக தோன்றின என்றும் சங்கர விஜயங்களில் இருக்கிறது. பிறந்தவுடன் செய்யும் சம்ஸ்காரமான ஜாதகர்மா சிவகுரு செய்தார். 11வது நாள் புண்ணியாக வாசனம் பண்ணி நாமகரணம் செய்ய எண்ணினார்கள். சங்கரர் என்று பிதா பெயர் வைத்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எதனால் அந்த பெயர் வைத்தார்? ஈஸ்வரனுக்கு வேண்டிக் கொண்டு ஈஸ்வரனின் வரப்படிதானே பிள்ளை பிறந்திருக்கிறது. அதனால் ஈஸ்வர நாமாக்களில் ஒன்றான சங்கர நாமாவை வைத்தார். ஈஸ்வரனுக்கு எத்தனையோ நாமா இல்லையா? இதை தேர்ந்தெடுத்து வைப்பானேன்? பெரியோர்களாக இருப்பவர்கள் புத்தி பூர்வமாக தெரிந்து ஒன்று பண்ணாத போதிலும் கூட அதில் அநேக உள்ளர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி சும்மா இருக்கும் சம்புதான் காரியம் செய்யும் சங்கரராக சங்கரம் லோகசங்கரம் என்னும்படியாக லோகத்துக்கெல்லாம் நல்லதை செய்பவராக வந்திருக்கும் பொழுது அவருக்கு அந்த பெயர்தான் வைக்கணும் என்று ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சியில் அவருடைய பிதாவுக்கு தோன்றியிருக்கலாம். ஒரு வஸ்துவுக்கு ஒரு பெயர் ஏற்படுவதில் ரூடி என்றும் யோகம் என்றும் 2 விதம் உண்டு. ஏதோ ஒரு பெயர் சொன்னால்தானே புரியும். அதனால் அப்படி ஏற்படும் பெயர் ரூடி. அப்படி இல்லாமல் அந்த வஸ்துவின் குணம் அல்லது அது செய்யக்கூடிய காரியத்தை வைத்து அதற்கு பெயர் வைப்பது யோகம் அல்லது யௌகிகம். இதில் அந்த வார்த்தையை தாது பிரித்து அர்த்தம் சொல்ல முடியும். ஒருவருக்கு ஏதாவது ஒரு பெயர் வைத்துத்தான் ஆக வேண்டும் என்பதால் ஏதோ ஒன்றை வைப்பதை ரூடி என்றும், அவருடைய குண கர்மங்களை குறிக்கும் விதத்தில் வைப்பதை யௌகிகம் என்றும் ஒரு தினசில் சொல்லலாமானால், அப்போது ஆச்சாரியாளுக்கு சங்கரநாமம் ரூடி யௌகிகம் 2 விடுகிறது. அப்பா பாட்டுக்கு பேர் வைத்தார். அதுவே அவருடைய லட்சணையாகவும் இருந்துவிட்டது. அப்பா பாட்டுக்கு வைத்தார் என்றது அவ்வளவு சரியில்லை. அவரும் ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படி வைத்தார். நல்லதை செய்கிறவர் சம்கரர் என்கிற காரணத்துக்காக அல்ல, வேறு ஒரு காரணத்துக்காக அவதாரம் இன்ன மாசம் இன்ன பட்சம் இன்ன திதி என்று சங்கேதமாக காட்டுவதற்காக பேரில் இன்ன அக்ஷரங்கள் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வைத்தார். சேர்த்து பார்த்தால் அதுவே சங்கர என்று ஆகி ஆச்சாரியாளின் யௌகிக பேரும் ஆகிவிட்டது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.